கிட்டத்தட்ட 30 பாலஸ்தீனியர்களும் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இத்தாலி இராணுவத்தினால் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள், ரோம் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். குறிப்பாக இத்தாலியில் இருக்கக்கூடிய பிசா பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் ரோம்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதே போன்று மிலன்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் சில நோயாளிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இத்தாலியினுடைய 3 விமானங்களில் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேருமே பசிக்கொடுமையால் தாங்க முடியாத மரணத்துக்கு நிகரான வழியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றுதான் அறியப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வெள்ளிக்கிழமை மாலை ஆகும் போது இத்தாலியினுடைய பிசா மருத்துவமனையில், பல்கலைக்கழக மருத்துவமனையில் இத்தாலியினுடைய இராணுவத்தால் அனுமதிக்கப்பட்ட காசாவை சேர்ந்த 20 வயது இளம்பெண்ணாக இருக்கக்கூடிய மாரா அபு ஜுஹ்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் தான் அங்கே போய் இறக்கப்பட்டதற்கு பிறகு இத்தாலியில் அந்த நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில தீவிரமான எடை இழப்பு, அதாவது ஓவராக அவங்க மெலிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தசை சிதைவு அவர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருந்த நிலையில வெள்ளிக்கிழமை மாலை ஆகும் போது மாரடைப்பும் ஏற்பட்டு 20 வயதையான ஜுஹ்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். காசாவை சேர்ந்த பெண்மணி. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் ஒன்றை நிரூபித்து விட்டது. என்னவென்று சொன்னால், காசாவில் உணவு இல்லாமலேயே பல பேர் செத்து மடிகிறார்கள், அவர்கள் தங்கள் உயிர்களை இழக்கிறார்கள் என்பதற்கு இத்தாலியில் கண்ணுக்கு முன்னால் சம்பவம் நடந்து ஏறி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலும் ஒரு மரண அடியாகவும் விழுந்திருக்கிறது. என்னன்னா, இவ்வளவு காலமாக பொய்ய சொல்லி காசாவில் அப்படி ஒன்றும் இல்லை என்று காட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு இல்லை காசாவின் நிலை இதுதான் என்பதை இத்தாலி, ரோம் மட்டுமல்ல சர்வதேசமே தற்போது புரிந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயங்கள் ஆதாரபூர்வமாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்னன்னா, தற்போது நடக்கிற காசா போருடைய அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். வேண்டா வெறுப்பாக இஸ்ரேலுடைய தலைமை தளபதி தற்போது காசா முற்றுகைக்கு அனுமதி அளித்திருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த திட்டத்தை ஒரு முழுவதுமாக ஒரு இன அழிப்பை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இவருடைய அறிவிப்புக்கு இன்றைக்கு பதிலளிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய ஆபரேஷன் கிதியோன்ஸினுடைய அடுத்த கட்டமாக இது இருக்க போகிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை தளபதி சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் புத்திசாலித்தனமான, சமநிலையான, பொறுப்பான ஒரு தாக்குதல்களாக மாறப்போகிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சக்தி வாய்ந்த அடிகளால் நொறுக்க போகிறோம் என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆயுதங்களை ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒன்றும் கிழிக்கல.